இந்த குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு ஓல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து புதினா இதை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கின அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு அதையும் பச்சை வாடை போக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து லைட்டாக வதங்கின உடனே சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்த உடனே நம்ம உப்பு வந்து சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு துண்டு வந்து தேங்காய் பத்தை, 4 பல்லு முந்திரி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கசகசா இதை சேர்த்து அரைச்சி கொட்டிட்டு இதில் வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி நம்மளுக்கு சூப்பரான சிக்கன்